கைண்ட்ஸ் ஆஃப் பாலினேஷன்ல நம்ம ஆட்டோகேமி பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த ஆட்டோகேமில கிளெஸ்டோகேமஸ் ஃப்ளவர்ஸ் அண்ட் காஸ்மோகேமஸ் ஃப்ளவர்ஸ் பத்தி சொல்லியிருப்பாங்க. ஸோ ஆட்டோகேமி இந்த பேரை வச்சே நம்மளால ஈஸியா வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஆட்டோகேமி அப்படின்னா செல்ஃப் அப்படின்றது அர்த்தம். அதாவது ஒரே ஃப்ளவர்லயே பாத்தீங்கன்னா பாலினேஷன் அச்சீவ் ஆகுறத ஆட்டோகேமி அப்படின்னு சொல்றோம். அதான் இதுல சொல்லியிருப்பாங்க. பாலினேஷன் இஸ் அச்சீவ் வித்தின். இந்த வித்தின் அப்படின்றது தான் ரொம்ப இம்பார்ட்டன்டான வார்த்தை. அண்ட் சேம் ஃப்ளவரும் இம்பார்ட்டன்டான வார்த்தை. ஸோ ஆந்தர்ல இருக்கிற போலன் கிரெயின்ஸ் அதே ஃப்ளவர்ல இருக்கிற ஸ்டிக்மால அட்டாச் ஆகி பாலினேஷன் ப்ராசஸ் வந்து பாத்தீங்கன்னா நடக்குது. ஸோ ஜென்ரலா பாத்தீங்கன்னா நார்மலா வந்து ஒரு ஃப்ளவர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆட்டோகேமியா இருக்க முடியாது. அதாவது அதே ஃப்ளவர்ல இருக்கிற போலன் கிரெயின்ஸ் அதே ஸ்டிக்மால அட்டாச் ஆகி பாலினேஷன். ஸோ இது கம்ப்ளீட் ஆட்டோகேமி வந்து ரொம்பவே பாத்தீங்கன்னா ரேர் தான். ஸோ இதுல வந்து எப்படி வந்து காஸ்மோகேமஸ் ஃப்ளவர்ஸ் அண்ட் கிளைஸ்டோகேமஸ் ஃப்ளவர்ஸை எப்படி வந்து சொல்றாங்க அப்படின்னா, இந்த செல்ஃப் பாலினேஷன் நடக்கணும் அப்படின்னா என்னோட ஆந்தரும் ஸ்டிக்மாவும் ரொம்ப கிட்ட இருந்தா மட்டும்தான் செல்ஃப் பாலினேஷன் அப்படின்றது நடக்கும். எக்ஸாம்பிள் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா வியோலா. வியோலா அப்படின்றது காமன் பான்சி அண்ட் ஒக்சாலிஸ் அண்ட் காமெலினா. ஸோ இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா 2 டைப்ஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஏ அப்படின்றது செல்ஃப் பாலினேட்டட் ஃப்ளவர்ஸ். அதை பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இது வந்து அதுக்கான எக்ஸாம்பிள். ஸோ இந்த வியோலா, ஒக்சாலிஸ், காமெலினா இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் ஃப்ளவர்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அதோட நேம் என்ன அப்படின்னா காஸ்மோகேமஸ் ஃப்ளவர் அண்ட் கிளைஸ்டோகேமஸ் ஃப்ளவர். காஸ்மோகேமஸ் ஃப்ளவர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஃப்ளவர்ஸ் வந்து நல்லா ஆந்தர் அண்ட் ஸ்டிக்மா எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப விசிபிளா இருக்கும். அதான் வந்து காஸ்மோகேமஸ் ஃப்ளவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் கிளைஸ்டோகேமஸ் ஃப்ளவர்ஸ் பாத்தீங்கன்னா இந்த ஸ்டிக்மாவோ ஆந்தரோ வந்து விசிபிளா இருக்காது, எல்லாமே க்ளோஸா இருக்கும். பட் காஸ்மோகேமஸ் ஃப்ளவர்ஸ்ல பாத்தீங்கன்னா ஓப்பன் ஆயிருக்கும். ஸோ இந்த கிளைஸ்டோகேமஸ் எல்லாமே க்ளோஸ் ஆகி இருக்கிறதுனால என்னோட ஆம்பரும் ஸ்டிக்மாவும் பாத்தீங்கன்னா ரொம்ப கிட்ட இருக்கும். ஸோ அப்படி இருந்தா மட்டும்தான் இந்த செல்ஃப் பாலினேஷன் ப்ராசஸ் வந்து பாத்தீங்கன்னா நடக்கும். ஸோ அப்பதான் என்ன ஆகும் அப்படின்னா ஃப்ளவர் பட் ஸ்டேஜ்ல இருக்கும்போது ஆம்பர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா போலன் கிரெயின்ஸை ரிலீஸ் பண்ணி அதே ஃப்ளவர்ல இருக்கிற ஸ்டிக்மாவோட அட்டாச் ஆகி பாலினேஷன் ப்ராசஸ் வந்து பாத்தீங்கன்னா நடக்குது. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா கிளைஸ்டோகேமஸ் ஃப்ளவர். அண்ட் கிளைஸ்டோகேமஸ் ஃப்ளவர் பாலினேட்டர்ஸ் இல்லைனாலும் அவங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னா பாலினேஷன் ப்ராசஸ் வந்து நல்லாவே பண்ண முடியும். அண்ட் இவங்க வந்து பாத்தீங்கன்னா கிராஸ் போலன் லேண்டிங்கான எந்த சான்ஸுமே கிடையாது. இப்போ எக்ஸாம்பிள் ஏ அப்படின்ற ஒரு ஃப்ளவர் இருக்கு அண்ட் பி அப்படின்ற ஒரு ஃப்ளவர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஏவோட ஃப்ளவர் வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டா இருக்கும் அண்ட் பி வந்து டிஃப்ரெண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ ஏ கிட்ட இருக்கிற போலன் கிரெயின்ஸ் பிக்கு வந்து அட்டாச் ஆகி பாலினேஷன் ஃபார்ம் ஆகிறத கிராஸ் போலன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இந்த கிளைஸ்டோகேமஸ் ஃப்ளவர்ஸ்ல பாத்தீங்கன்னா கிராஸ் போலனுக்கான எந்த சான்ஸுமே பாத்தீங்கன்னா இருக்காது. ஏன்னா அவங்க எப்பவுமே பாத்தீங்கன்னா க்ளோஸ் ஆகி இருப்பாங்க. ஸோ இந்த வீடியோல நம்ம ஆட்டோகேமி பத்தி மட்டும் பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோல கேட்னோகேமி அண்ட் சீனோகேமி பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம்.